ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து மேல்மருவத்தூர் கோயிலுக்கு போகிறதுக்கு மாலை போட்டு போயிருந்தோம். ஸோ அப்போ கோயிலுக்கு மேல்மருவத்தூர் அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் டே ஒரு நாளைக்கு முன்னாடி டூர் மாதிரி போயிருந்தோம். நிறைய கோயில்களுக்கெல்லாம் ஃபைனலாக தான் மேல்மருவத்தூர் போகணும். ஸோ அங்கே நான் என்னென்ன கோயிலுக்கெல்லாம் போனேன் அப்படிங்கிறதுல ஒரு விலாகாக இருக்குது. ஸோ வரிசையாக என்னென்ன கோயில் அப்படிங்கிறது ஒவ்வொரு டே ஈவினிங் அப்டேட்டாக வீடியோ வரும். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டாக நாங்கள் எங்கே போனோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் இருக்குது. ஃபஸ்ட்டாக நாங்கள் போனது திருச்சியில் இருக்கிற வயலூர் முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம். ரொம்ப அழகான ஒரு ப்ளேஸு. வயலூர்னாலே வயல் இருக்கணும்ல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நாங்கள் இங்கே ஒரு ரூம் எடுத்திருந்தோம். அங்கேருந்து குளிச்சு கிளம்பி ரெடியாகி நடந்து போயிட்டுருக்கோம். போகும்போது இங்கே வயலெல்லாம் இருந்துச்சு. அதை குட்டி கிளிப்பிங்ஸ் கவர் பண்ணியிருந்தேன். இங்கே வந்ததையுமே எடுத்ததுமே இங்கே ஒரு பாட்டியம்மா பூ வித்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லோரும் பூ வாங்கிட்டு இருந்தோம். எல்லோரும் வந்தவங்க எல்லாருமே பூ வாங்கி வச்சிட்டு இருந்தாங்க. பாட்டி முழம் பூ இவ்வளோ ரூபா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அரளிப்பூ, தாமரைப்பூ இதெல்லாம் விற்கிறதுக்கு வச்சுருந்தாங்க. நம்ம சாமிக்கு கொண்டு போகிறதுக்கு அருகம்புல் இதெல்லாம் இருந்துச்சு பாட்டிக்கிட்ட. ஸோ நமக்கு என்னென்ன பூக்கள் வேணுமோ எல்லாமே ஒவ்வொருத்தங்க தேவைக்கேற்ப வாங்கிக்கிட்டாங்க. சரின்னு இந்த பக்கம் ஒரு பாட்டி வேறு இருந்துட்டு, ஏம்மா எல்லாரும் அங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பாட்டிக்கிட்டையும் கொஞ்சம் பேர் வாங்குங்கன்னு சொல்லிட்டு 2 பாட்டியம்மாக்கிட்டேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் ஸ்லிப் பண்ணி பூ வாங்கிக்கிட்டோம். ரொம்ப கைண்டாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பேசிக்கிட்டாங்க. எத்தனை பீஸ் அம்மா கட் பண்ணணும், இனி எவ்வளோ பூ வேணுமோ அப்படின்னு எல்லாம் நல்லா பேசிக்கிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எல்லோரும் பூ வாங்கி ஒரு நேரம் முடியலை. அப்படியே எல்லோரும் பூ வாங்குறதும் வைக்கிறதும் மட்டும் போயிட்டு இருந்துச்சு. வயலூர் முருகன் கோயில்னாலே என்ன மெயின் ஸ்பெஷல்னால், முருகப்பெருமானுக்குள்ள திருப்புகளில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் உள்ள ஒரு திருப்புகள் மட்டும்தான் திருவண்ணாமலையில் அருணகிரியார் சொல்லியிருப்பார். முத்தி திருப்பத்தி திருநகை மட்டும்தான் அங்கே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா மேற்படி உள்ள திருப்புகளை எல்லாம் இங்கே பாடுறதுக்கு முருகப்பெருமான் அழைச்சிருப்பார். ஸோ இங்கே அவர் தாங்கி தான் திருப்புகளை அடுத்து மேற்படி பாடினார். அப்படி ஒரு ரொம்ப அழகான அருமையான ஒரு கோயிலுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பூ நான் வீட்டிலேருந்து பறித்து கொண்டு போனல, அந்த பூவை கட்டி மாலையாக நான் முருகருக்கு எடுத்துகிட்டு போனேன். எனக்கு அப்புறமா எங்கள் வீட்டு தோட்டத்தில் எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, மாடி தோட்டத்தில், அதில் ஒரு எலுமிச்சம்பழமும் பறித்து கொண்டு போயிருந்தோம். ஹாப்பினஸ் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அப்புறம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள தேங்காவும் எடுத்துகிட்டு போயிருந்தேன் முருகருக்கு. தேங்காய், எலுமிச்சம்பழம், பூவு இதெல்லாம் எங்கள் வீட்டு தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு அவருக்கு கொண்டு போயிருந்தோம். அவர் தந்த பொருள் தான், நமக்கு எதுவுமே நம்ம உண்டாக்குனது கிடையாது. இருந்தாலும் நம்ம கேராப்லேருந்து அப்படி கொண்டு போய் அவருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கோயில் கும்பாபிஷேகம் வரப்போகுது போல இருக்குது. கோயில் மெயின்டெனன்ஸ் வேலையெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அதனால் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப கிளியராக இல்லை, தூசி அந்த மாதிரியெல்லாம் தான் இருந்துகிட்டு இருந்தது. ஏன்னா வேலை நடக்கும்போது எப்படி தான் இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளே எவ்வளோ இடம் வரைக்கும் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாங்களோ அந்த ஏரியா வரைக்கும் வீடியோ எடுத்திருப்பேன். அதுக்கப்புறமா வீடியோ எடுக்கலை. ஸோ இங்கே இந்த முருகன் கோயிலுக்கு ஒரு இந்த மாதிரி தான் முருகர் அங்கே உள்ளே இருக்கிறாரு. குட்டி முருகர் வழி தேவயானையோட காட்சி தரார். குட்டினா ரொம்ப குட்டி முருகர், அவ்வளோ அழகு. அந்த முருகரை பார்க்க அவ்வளோ ஒரு அழகு, சிறப்பாக சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஸ்டார்டிங் சிவன் கோயில் தான் இருந்துச்சா. ஒரு மன்னர் இந்த வழியாக வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு தண்ணி தாகம் எடுத்தப்போ திரும்பி பார்த்ததப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் முருகர் இங்கே இருப்பார். இங்கே ஃபோட்டோஸ் இருக்குது. அப்போது பக்கத்தில் கரும்பு தோட்டம் இருந்துச்சு. அப்போ ஒரு கரும்பை வெட்டும்போது கரும்புலேருந்து ரத்தம் வந்துச்சாமா. டீட்டெயிலாக ஸ்டோரி தெரியல, டீட்டெயிலாக ஸ்டோரி தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரியை நான் சொல்கிறேன். அப்புறம் ரத்தம் வந்ததுக்கப்புறம் கனவில் சிவபெருமான் சொன்னாரா, இந்த இடத்துல தோண்டு, உள்ளே சிவலிங்கம் இருக்குது, எடுத்து பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அந்த மன்னன் எடுத்து வச்சு அப்புறம் கோயில் தொடங்கினதாகவும் அதுக்கப்புறம் தான் முருகப்பெருமான் வந்ததாகவும் அப்படி வரலாறு நான் ஒரு சின்ன ஸ்கிரிப்டில் பார்த்தேன். ஸோ அதை தான் நான் உங்களுக்குன்னு சொல்கிறேன்.
உங்களுக்கு ஏதாச்சும் தெரியும்னா ஷார்ட்டாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எந்த மாதிரி வரும் அப்படிங்கிற ஸ்டோரியை நான் நெக்ஸ்ட் அப்டேட்டில் வேணால் நான் கொடுக்குறேன். ஸோ வந்து மேலே நிறைய பெயிண்டிங்ஸ் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப அழகழகாக நிறைய இருந்துச்சு. இங்கே வந்து வேலும் மயிலும் சேவலும் செமையாக பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. அந்த வயல் காட்சியோட இது வந்து இந்த இடத்தோட பேர் வந்து குமாரவயலூர். இப்போ வந்து நாங்கள் வந்து உள்ளே போகும்போது சாமிக்கு வந்து அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அபிஷேகம் முடித்து பூஜை முடித்து நாங்கள் வந்து வெளியே வந்தாச்சு. சாமிக்கு வந்து பூவை தலையில் வச்சாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பினஸ். வெளியே வந்து இங்கே தர்மத்துக்கு இருக்கவங்க எல்லாம் இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்புறமா இங்கே இந்த பக்கம் வந்து இங்கே என்னமோ இருக்குன்னுட்டு எல்லாம் பார்க்க போனாங்க. நாங்கள் கொஞ்சம் வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ரொம்ப கிளியராக அங்கே என்ன இருக்குதுன்னு தெரில. வேறு அந்த சொல்லமாட சாமி அந்த மாதிரி எல்லா சாமிகள் எல்லாம் இருக்கிற இடம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க எல்லா இதுவுமே ஸ்டோன் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. இங்கே வந்து ஃபுல்லாமே இங்கே வந்து அந்த ஸ்டோன்ஸாக தான் இருக்குது. இங்கே எல்லாம் வந்து இந்த சூலாயுதம் இந்த மாதிரியெல்லாம் தான் நிறைய இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த நேர்ச்சிக்காக நிறைய பேர் கொண்டு வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறமா இங்கே இருந்துட்டு எல்லோரும் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது வந்து தெரியாதவங்க யாரோ ஃபோட்டோ எடுத்து நின்றுட்டு இருந்தாங்க. எல்லோரும் சாமி கும்பிட்டு எடுத்து முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு இங்கே பக்கத்தில் வந்து டீ குடிக்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்து நின்றுட்டுருந்தோம். எங்களுக்கு வந்து ஒருத்தங்க வந்து இங்கே தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து கைடாக வந்து எங்களுக்கு இங்கே கோயிலெல்லாம் காமிச்சு தரதுக்கு எல்லாத்துக்குமே வந்திருந்தாங்க. ஸோ அவங்க தான் இந்த பக்கத்தில் டீ கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. டீ கடைக்கு போயாச்சு. போய் வந்து டீக்கு எல்லோரும் சொல்லிவிட்டு எல்லோரும் டீக்காக வெயிட்டிங்கில் நின்றுட்டுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து திருச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த முருகனை வந்து குமாரவயலூரில் இருக்கிற முருகனை கண்டிப்பாக விசிட் பண்ணி கும்பிடுங்க. ரொம்ப அவரை பார்த்துட்டே இருக்கலாம். எல்லா முருகன் என்றாலே அழகு தான். அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் இங்கே ஒரு முருகர் வச்சுருக்காங்க பாருங்கள். மயிலில் 6 தலையோட அந்த முருகர் வள்ளி தெய்வானையோட அந்த மயிலில் பறந்து போகிற மாதிரியே சிலை வச்சுருக்காங்க. இது வந்து உள்ளே இனி பிரதிஷ்டை பண்ணுவாங்களா இல்லை இது என்ன பர்பஸுக்காக வச்சுருக்காங்க அப்படின்லாம் தெரியலை. நம்ம வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து இந்த கும்பாபிஷேகம்லாம் முடித்ததுக்கப்புறமா நம்ம போனோன்னு அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம முருகரை அழைச்சா கண்டிப்பாக நம்ம வந்து இன்னொரு தரம் போய் வந்து நம்ம விசிட் பண்ணி சுற்றி பார்த்து அவரை தரிசிக்கலாம். அவரை தரிசிக்கிறதுக்கு பாக்கியம் கிடச்சதே பெரிய புண்ணியம். இதான் ஃபஸ்ட் டைம் நான் போயிருக்கேன். இங்கே என்னமோ சாமி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் திரும்பவும் போய் பார்க்குறதுக்காக போனேன். ஆனால் அந்த கல்லாக இருக்கிறனால அந்த பக்கம் நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் சரி அங்கே என்னென்னு எனக்கு கிளியர் தெரில. இங்கே வந்தவங்க எல்லாருமே அந்த பக்கம் போயாச்சு. நான் ஒருத்தையும் தான் இங்கே நின்றுட்டு வீடியோ கவர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதனால் சரின்னு சொல்லிவிட்டு நானும் கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருந்தேன். நான் நடந்துட்டு அப்படியே வீடியோ கவர் பண்ணும்போது ஸ்பீடாக நடக்கணும். ஸோ அதனால தான் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் குமாரவயலூர் சூப்பராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே வந்து நிறைய பூக்கடை இருக்குது. அர்ச்சனை தட்டம் அந்த மாதிரி எல்லா திங்ஸுமே இருக்குது. பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாக வந்து பூக்கடை தான். இந்த டீ கடை மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஆனால் எதுவுமே ஓப்பன் பண்ணலை. இன்னும் லேட் ஆகி தான் ஓப்பன் பண்ணுவாங்களா என்ன எதுன்னெல்லாம் தெரியலை. டீ கடையா அது என்ன கடைன்னெலாம் தெரில. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ஹாப்பியாக சூப்பராக சாமி கும்பிட்டோம். சாமிக்கு பூவை வச்சுட்டு அதுக்கப்புறமா நமக்கு கொண்டு போன எலுமிச்சம்பழம் கொடுத்ததை சாமி பாதத்தில் வச்சுட்டு திரும்ப எடுத்து நமக்கே திரும்ப கொடுத்துட்டாங்க. அதை விட ரொம்ப ஹாப்பி. சாமி பாதத்தில் வச்சு திரும்ப எடுத்து கொடுத்துருந்தாங்க. அப்புறமா எல்லோரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து நின்றுருந்தோம். மேக்ஸிமம் நான் வந்து வீடியோவில் பெருசாக வரமாட்டேன் எந்த ஒரு வீடியோலையுமே. ஏன்னா வந்து நான் தான் ஃபுல்லாகவுமே வீடியோ கவர் பண்ணேன். அதனால் பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் நிற்கிறாங்களே இந்த சார் தான் எங்களுக்கு கைடாக வந்து எல்லாம் காமிச்செல்லாம் கொடுத்தாங்க. அப்புறமா இங்கே வந்து 2 கழுதை நிற்குது.
நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. இனி நாங்கள் வந்து அந்த ரூம் எடுத்திருந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம வந்து அடுத்த கோயிலுக்கு போகிறதா பிளான். அடுத்த கோயில் எந்த கோயிலுக்கு போகிறோம், எந்த இடத்துல போகிறோம், திருச்சியிலே தான் எந்த பிளேஸை மென்ஷன் பண்ணி போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் இருக்கும். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துட்ருங்க ரெகுலராக. அடுத்ததாக இங்கே ஒருத்தர் வந்து டீ கடையில் ஒரு டாக் வந்து நின்றுருக்கு. அதுக்கு வந்து வடை கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அதையும் எதையும் மிஸ் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கவர் பண்ணியாச்சு. பாருங்க அது வடை தீர வரைக்கும் நின்றுட்டே தான் இருக்குது. சரி நின்றுட்டே இருந்தால் நம்ம கூட வந்தவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடை ஓடியாச்சு. எல்லா இடமும் ஃபுல்லாக சுற்றி வயலாக தான் இருந்திருக்குது. பட் வந்து இப்போ வந்து வாழைத்தோப்பு தென்னந்தோப்புன்னெல்லாம் மாறி இருக்குது. நம்ம இடங்கள்லேயே நிறைய வந்து மாறி இருக்குது. அதை மாதிரி இங்கேயுமே மாறி இருக்குது. ஸோ வந்து அந்த பேருக்கு ஏற்பார் போல் உள்ள ஒரு ஊர் தான் குமாரவயலூர். இதை வந்து ஸ்பீடாக அப்படியே நடந்து போயிட்டுருக்கும் போதே கவர் பண்ணோம். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே விலாக்ஸ் தான் அடுத்தடுத்து நாங்கள் என்னென்ன கோயிலுக்கு போனோம் அப்படிங்கிறது தான் வரிசையாக வர இருக்குது. ஸோ வந்து வீடியோவை ரெகுலராக பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு அடுத்த கண்டினியூஷன் விலாகில் வந்து மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். நானே செல்ஃபியாக எடுத்துக்கிட்டேன் வீடியோ. நம்மளும் இந்த இடத்துக்கு வந்தப்போ நம்ம எப்படி இருந்தோம், நம்ம ஹாப்பினஸ் எப்படி இருந்துங்கிறத கவர் பண்ணணும் எல்லாம். ஸோ அதனால் கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். எல்லோரும் வந்து ஃபோனை பார்த்து பேசிகிட்டே போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் பேச தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் என்னென்ன பக்கத்தில் வந்து வேறு வந்து நிறைய சவுண்டு கேட்டுகிட்டே இருந்ததா. ஸோ அதனால் அந்த வாய்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு இப்படி கூட வந்தவங்களே அப்படியே கவர் பண்ணிவிட்டு வந்துட்டு இருந்தேன். அவ்வளோதான். டாட்டா பாய்.